வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீட்டை அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி டாக்டரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீட்டை அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊசுடு சட்டப்பேரவை தொகுதி கரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராசு. பாஜக பிரமுகரான இவர் கடந்த 2006-2007 ஆண்டு சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியிலிருந்து 749 ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க புதுவை அரசால் கையகப்படுத்தப்பட்டது. அந்த நிலங்கள் அரசு நிறுவனமான பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் அனைத்திற்கும் அரசு நிர்ணயித்த விலையும் வழங்கப்பட்டது. இதில் செல்வராசு நிலத்தை கையகப்படுத்தியதுடன் அதற்கான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டது. இந்த நிலையில் அரசு கையகப்படுத்திய நிலத்தில் செல்வராசு வீடு கட்டினார். அதற்காக வங்கியில் கடன் வாங்கியுள்ளார். வீடு கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கிடையே வில்லியனூர் உதவி ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் வீடு இடிக்கப்பட்டது. அதற்கு பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் செல்வராசு குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அவர்களை போலீசார் வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். அதன் பிறகு வீடு இடிக்கும் பணியை அதிகாரிகள் தொடங்கினர். சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி டாக்டரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சூரியகுமார் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணி செய்து வருகிறார். அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் தங்களது வங்கி கணக்கிற்கு சட்டவிரோதமாக ரூபாய் 2 கோடி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும் அந்த பணத்தை பரிமாற்றம் செய்த நரேஷ் கோயல் தற்பொழுது மும்பை ஜெயிலில் உள்ளார் எனவும் தங்களையும் கைது செய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் இதற்காக தங்களது வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டு உள்ளது எனவும் இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய சூரியகுமார் மற்றொரு வங்கி கணக்கு மூலம் ரூபாய் 2,04,000 அவருக்கு அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த சூரியகுமார் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். லாஸ்பேட்டை மகாவீர் நகரை சேர்ந்த நித்திலா தேவியிடம் ரூபாய் 1,108 ரூபாயும், சாரத்தை சேர்ந்த மணியிடம் ரூபாய் 54,860 ரூபாயும், அபிராமியிடம் ரூபாய் 1,55,480 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் அரசு பொது மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் ஒப்பந்த அடிப்படையில் 104 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒப்பந்த ஊதியமாக மாதம் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களில் 54 ஒப்பந்த மருத்துவர்களுக்கு கடந்த 2 மாதமாக சம்பளம் வழங்கப்படும். இதனால் அவர்கள் கடும் மன உளைச்சலில் பணிபுரிந்து வருகின்றனர். எனவே அரசு ஒப்பந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் உரிய தேதியில் மாதந்தோறும் சம்பளம் வழங்க அரசுக்கு சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூமியம்பேட்டை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நாளை தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுவை பூமியம்பேட்டையில் உள்ள ராகவேந்திர நகர், கீழ்நிலை மற்றும்
மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு மற்றும் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நாளை மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராகவேந்திர நகர், மாரியம்மன் நகர், நடேசன் நகர், கிழக்கு மேற்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மழை பெய்யவில்லை என தெரியவந்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் கோடை காலமாகும். இந்த காலங்களில் இயல்பான அளவாக 34.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காலை வரை புதுச்சேரியில் 1 மில்லிமீட்டர் அளவு கூட மழை பெய்யவில்லை. கடந்த 2015-16ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் இந்த காலகட்டத்தில் கோடை மழை பெய்யவில்லை. 9 ஆண்டுகள் பிறகு தற்பொழுதும் மழை பெய்யவில்லை. இந்த தகவலை புதுவை மாநில ஆய்வாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மே 3ஆம் தேதி வரை புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை நூலை புதுவை நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வெளியிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை பல்கலைக்கழக அரபு, பாரசீகம், உருது துறை தலைவர் ஜாகிர் உசைனால் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியிடப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலினை முதல் படியினை வெளியிட்டார். அதனை புதுச்சேரி அரபிக் ஆய்வு மைய நிறுவனர் சையத் நிஜாமிஹா நூரி பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது முஸ்தபா, நூலாசிரியர் ஜாகிர் உசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்டில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே ரயில்வே அண்ணா தொழிலாளர் யூனியன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை திறந்து இயக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம், முதலியார்பேட்டை, உப்பளம், வானரப்பேட்டை, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கூனிமடுக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கூனிமடுக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மாபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்டட தொழிலாளர்கள் போர்டு மீட்டிங் நடத்தப்பட வேண்டும், 60 வயது முடித்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆரம்பிக்கும் போது யார் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சங்கமாக இன்னும் செயல்படும் தெரியல, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அவங்க. புதுச்சேரியில் மே தினத்தை முன்னிட்டு ஜிக்மர் ஊழியர் நலசங்கம் சார்பில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. மே தினத்தையொட்டி ஜிக்மர் ஊழியர் நலசங்கம் சார்பில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிக்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தினர் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிக்மர் ஊழியர் நலசங்கம் சார்பில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றியுரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. இந்த மே தினம் வந்து கரெக்டாக 19 போட்டு அதன் பிறகு சட்டமாக இயற்றி எல்லாருமே வந்து 8 மணி நேரம் ஆகிறாரு. கிறிஸ்துமரை சொல்லுவாங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீட்டை அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி டாக்டரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.